உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க நிக்கேன்னு பாருங்க. பனைமரம், சின்ன பனைமரம் இப்பதான் குட்டியா வயல்ல வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நமக்கு பனைமரம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பனைமரம் பார்க்கலாம். அங்கங்கே நிறைய நொங்கு சாப்பிடலாம். நொங்குனா நாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா? முன்னெல்லாம் அவ்வளவு சாப்பிடுவோம். இப்ப எல்லாம் வந்து கடைகள் அங்கங்கே இருக்கு. ஆனாலும் பயங்கர விலை. பனைமரத்தை எல்லாம் அண்ணாந்து பார்க்கதான் முடியுது. அதுல வந்து பறிக்கவும் முடியல. முன்ன மாதிரி வேலையாட்களும் கிடையாது. ஒரு பக்கத்துல வந்து பனைமரம் இப்ப அதிகமா இல்ல. வயல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மரங்களும் வச்சாப்ப நாங்க வந்து பனைங்காயும் போட்டோம். பனை மரம் வளர்த்தணுங்கிற ஆசையில. ஆனா அந்த சைட்ல எல்லாம் போட்டோம். அதுல எல்லாம் பனை மரம் வந்து திளுக்கல. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தானாவே ஒண்ணு வந்து திளுத்து இருந்தது. வந்து மண்ணெல்லாம் தட்டுவோம் பாத்தீங்களா? உர மண்ணெல்லாம் போட்டிருக்காங்க வயல்ல. அந்த மாதிரி ஏதோ வந்து விதை வந்திருக்கு போல இருக்கு. பார்த்தா அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நாங்க வந்து பனைமரம் நடுறதுக்கும் முயற்சி பண்ணோம். அதுல கூட கிடைக்கல. ஆனா தானே வந்ததேன்னு சொல்லிட்டு இது வந்து குட்டியா வந்த அப்பவே ஒவ்வொரு அடிக்கடி இந்த பக்கமா வரும்போதெல்லாம் தண்ணி ஊத்த வரும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் வளர்றதா பார்த்து ரசிக்கவே அழகா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாம் நம்ம வந்து இது வந்து நட்டு வளர்த்துறது குறவு பாத்தீங்களா? அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பனைமரம் வந்த அப்பவே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்து அதை வந்து சுத்தி சுத்தி பார்ப்போம். அழகா ரசிப்போமா. பார்த்தாச்சுன்னா ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தாச்சுன்னா பக்கத்துல இன்னொரு குட்டி இன்னொரு கூட வருது பாருங்க. பக்கத்துலயே வருது ஒண்ணு. அடுத்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுவா தென்னை மரத்துல எல்லாம் வண்டு தாக்கும்னு சொல்லிட்டு கரிச்சா வண்டெல்லாம் இருக்கும்னு சொல்லுவோம். அது தென்னை மரத்தை எல்லாம் நட்டு வளர்த்துறவங்களே தெரியும். அது ஒரு பெரிய கஷ்டம். அந்த வண்டுல இருந்து பாதுகாத்து தென்னை மரத்தை ஒரு 5 வருஷம் எல்லாம் வளர்த்துறது ரொம்ப கஷ்டம். நாங்க அனுபவப்பட்டிருக்கோம். வயல்ல வந்து நான் முன்னாடி வீடியோல எல்லாம் கூட போட்டிருக்கேன், வண்டை பத்தின வீடியோ எல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து இதை வந்து பார்த்தாச்சுன்னா இந்த பனை மரத்தை வந்து பார்த்தாச்சுன்னா அந்த வண்டு வந்து இந்த பனை மரத்தையும் விட்டு வைக்கல பாருங்க. பொதுவா வந்து என்ன பண்ணோம்னா குருந்தை சாப்பிடறதுக்கு தான் வரும். சரியா? இந்த சின்ன தென்னம்பிள்ளையில எல்லாம் கூட நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா இந்த மாதிரி மட்டையை கடிச்சு வெளியே போட்டுருக்கோம். கடிச்சு வெளியே போட்டுட்டு அது உள்ளாடி போய் குருந்தை சாப்பிடும். அந்த மாதிரி நீ பார்த்தாச்சுன்னா இங்க பாருங்க இந்த பனைமரத்தையும் விட்டு வைக்கல. இந்த இது கடிச்சு போட்டிருக்கிறது பாருங்க. உள்ளாடி வந்து இருக்கும் போல இருக்கு. நீ வந்து மெதுவா இதை வந்து எடுக்கணும். ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல எல்லாம் வந்து மட்டையில வந்து இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கு. அது இங்க பாருங்க. இதுல வந்து ஒரு மாதிரி இந்த நைஃப் மாதிரி கத்தி மாதிரி இருக்கு. கையில பட்டால நல்லா வாங்கிக்கலாம் போல. இது வந்து சேஃபா தான் எடுக்கணும். கொஞ்சம் கூட கடிச்சு போட்டிருக்க பாத்தீங்களா? இதுக்கு உள்ளாதிதான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து வெளியே போயிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி கம்பி போட்டு குத்தி பார்ப்போம். இங்க பாருங்க, கம்பியை போடும்போது கம்பி எந்த அளவு போகுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த அளவு 10 சென்டிமீட்டர் மேல உள்ளாடி போய் கடிச்சு நல்லா பிச்சிருக்கு. மரத்தை பாதுகாத்துறதே கஷ்டம் போலதான் இருக்கு. பாக்கலாம். உள்ளாடி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கம்பி எல்லாம் வச்சு குத்தும் போது தட்டுப்படும். அப்ப நமக்கு தெரியும் உள்ள இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கம்பி வச்சு பார்த்தாச்சுன்னா உள்ள இருக்கு ஆசாமி. இந்த தென்னை மரத்துல எல்லாம் இந்த மட்டையை நீக்கி வச்சுட்டு நாம வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா வந்து இதுல முள்ளு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? கையில பட்டாலும் கீச்சிரும். அது வேற இதுல வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம். பாருங்க எவ்வளவு கடிச்சிருக்குன்னு பாருங்க. 2 நாள் முன்னாடியே கூட நான் இந்த மரத்தை வந்து பார்த்தோம். இந்த மாதிரி வயல்ல தண்ணி எல்லாம் அடிக்க வந்தாப்ப. ஆனா நல்லாதான் இருந்துச்சு. இது நாட்டி ஒரு நாள் தான் பாக்கல. இன்னையும் பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கடிச்சு போட்டுருக்கு. மெதுவா குத்தி எடுத்துடலாம். ஆனா வந்து தென்னை மரத்தை மாதிரில பொறுமையாதான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு மட்டை கிட்டத்தட்ட ஒதிஞ்சிட்டு பாருங்க. ஆசையா பார்த்து வளர்த்திட்டு இருந்தேன் இந்த பனை மரத்தை. வந்து உள்ளாடி இருக்கு பாத்தீங்களா? அது எடுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கம்பி வச்சு 2 குத்தியாச்சுன்னா அது வந்து செத்துரும். இங்க பாருங்க உள்ளாடி சார்ந்து இருக்கு. அதோடைய சிறகு அதோடைய சிறகு இது வந்து நல்லா இது இந்த மட்டையுமே நல்ல இதா இருக்கா? கையிலயும் பட்டாச்சு, குத்து பட்டாச்சு. இங்க பாருங்க. இந்த மட்டையில பட்டு ரத்தம் மாதிரி இருக்குங்க பாருங்க. அந்த கையிலயும் கிழிஞ்சிருக்கியா? இது வந்து தென்னை மரத்துல எடுக்கிற மாதிரி எடுக்க முடியல. சோ அதை வந்து குத்தி அதுல வந்து கொலை பண்ணி வச்சாச்சு. அதனால பெரிய தொந்தரவு இருக்கான்னு நினைக்கிறோம். இனி இதுல வந்து எறும்பு பொடி ஏதாவது போட்டு விடணும். ஏன்னா வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. இப்பதான் இது ஒரு எங்க அனுபவமாக்கும். பனைமரம் நட்டு வளர்த்தின அனுபவம் கிடையாது பாத்தீங்களா? இதான் வந்து முதல் அனுபவம். அப்ப வந்து தென்னை மரத்தை மாதிரியே பனை மரத்தையும் வந்து தாக்கும். நீங்களும் தோப்புல எல்லாம் இந்த மாதிரி பனைமரம் ஏதாவது வச்சிருக்கீங்க இல்ல வைக்க போறீங்கன்னா இதையுமே தென்னம்பிள்ளை பாக்குற மாதிரி ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. இது வந்து ஒண்ணு வர்றது கஷ்டமா என்னன்னு தெரியல.
ஏன்னா உள்ளாடி எந்த அளவு அதை வந்து கடிச்சிருக்குன்னு தெரியாது பாத்தீங்களா. ஆனா ஒண்ணு போனா பரவாயில்ல, பக்கத்துல நான் வாரேன்னு சொல்லிட்டு இன்னொன்னு வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஆசையா வளர்த்தோமா, அதாவது வளர்ந்தது. ஒவ்வொரு நாளும் பனைமரம் வளருது, நம்ம வயல்லயும் பனைமரம் வளருதுன்னு சொல்லிட்டு நல்லா ஆசையா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த இலையெல்லாம் எடுத்து வந்து இந்த நம்ம குட்டையெல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் பண்ணலாம், இன்னும் நல்லா வளரட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவும் கண்டுட்டு இருக்கோம். பரவாயில்ல, ஒண்ணு போனா இப்ப வந்து தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா. நல்ல வேலை இன்னைக்கு கவனிச்சோம். இது வந்து 4 நாள் கவனிக்காம இருந்துட்டுன்னா ஃபுல்லாவே சாப்பிட்டு தீத்துருக்கும். இதுல வந்து எறும்பு பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் பாதுகாத்துடலாம் போலதான் இருக்கு. பாக்கலாம் எப்படி நிக்கா இல்லையா அப்படிங்கறது, என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத நான் வந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பதிவு பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.